இன்னைக்கு ஜூலை 1 இந்தியாவோட டாக்டர்ஸ் டேயா கொண்டாடுறாங்களாமா. ஐ வுட் லைக் டு ஸ்டடி மெடிசன் அண்ட் இட்ஸ் மை ஆம்பிஷன் அப்படின்னு சொன்ன புள்ளைய அநியாயமா கொலை பண்ணிட்டாங்க. I would like studying medicine. It is my ambition. I want to work for our society as a doctor. My dear reverends, could you help me for studying medicine? Thank you very much. Jai Bhim. அனிதா 2017 இதை சொல்லியிருக்காங்க. ஐ வுட் லைக் டு ஸ்டடி மெடிசன் அண்ட் இட்ஸ் மை ஆம்பிஷன். ஒருவேளை இந்த மீச புத்தி நீட் இல்லாம இருந்துச்சுன்னா அவங்க டாக்டர் ஆயிருப்பாங்க, சொசைட்டிக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க? சொசைட்டிக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்றது எப்படிங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு பிடிக்கும்? நம்ம படிச்சா எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவா கும்பல் நூல் கும்பலுக்கு பிடிக்கும்? நீங்களே சொல்லுங்க. பெருமளவுல ஜாதி மதம் பார்க்காம நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எரிச்சலாதாங்க இருக்கும். அப்புறம் எப்படி நம்மளை படிக்க விடுவாங்க? அனிதாவோட மார்க் 1176, அவங்களோட மெடிக்கல் கட் ஆஃப் 196.76. நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்க நீட் வேணான்னு சொல்லிட்டு ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. எதனால கேஸ் போட்டாங்க அப்படின்னா, நீட்டு கோச்சிங் சென்டர் போய் தான் அந்த நீட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். என்ன மாதிரி ஏழை பசங்களால கோச்சிங் சென்டர் போயிட்டு காசு கட்டி படிக்க வைக்க முடியாது. அதனால இந்த நீட்டை ரத்து செய்யுங்கன்றதையும் 12th பேஸ் மார்க் வச்சியே மெடிக்கல் கவுன்சிலிங்கை திருப்பி கன்டினியூ பண்ணுன்றதுக்காக அந்த கேஸை போட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் ஹைகோர்ட் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணி 9வது நாள் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. யூஸ்வலாவே நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூண்டவன் தான் குற்றவாளி அப்படின்னு. தன்னோட உயிரெடுத்த அனிதா இங்க தப்பு செஞ்சவங்களா இருக்காங்க. அந்த உயிரெடுக்கிறதுக்கு தூண்டவங்களா இருக்கிற இந்த பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே குற்றவாளி. இந்த குற்றவாளியை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த லட்சணத்துல இன்னைக்கு டாக்டர்ஸ் டே வேற கொண்டாடுறாங்க. நீட் எக்ஸாம் கொண்டு வர தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் நீட் கோச்சிங் சென்டர் ஏன் கொண்டு வர தோணல? எப்படி தோணும்? அப்புறம் எப்படி மார்வாடி கும்பலுக்கும் நூல் கும்பலுக்கும் சொத்து சேர்த்து வைக்க முடியும்? இல்ல எப்படிதான் தோணும்? கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்படி தோணும்? தமிழ் பசங்க, பெங்காலி பசங்க, குஜராத்தி பசங்க, மலையாளி பசங்க, இந்தி பசங்க, தெலுங்கு பசங்க, எந்த ஏழை பசங்களும் படிக்க கூடாது. பச்சை கலர் யூனிஃபார்ம் போட்டு இந்த பசங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நீட் கோச்சிங் சென்டர் போய் பாருங்க, யார் படிக்கிறாங்க? மார்வாடி பசங்களும் பணக்கார பசங்களும் தான் அங்க படிக்கிறாங்க. நீட்டை கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போன ரூலிங் பட்டியல சொன்னாங்க. நம்ம அண்ணன் வந்தா எல்லாமே சரியா போயிரும்னு சொல்லிட்டு நம்ம தாய் குழந்தைங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம அண்ணன் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால மே 12 நீட் எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. அதுக்கே வாய் திறக்கலன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் கரெக்டா டாக்டர் டே விஷஸ் மட்டும் சொல்லிட்டாராமா. வி டோன்ட் நீட் நீட்ன்றது தான் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்டோட டிசிஷனா இருக்கு. எந்த ஸ்டூடெண்ட் எந்த பேரண்ட்னா ஏழை ஸ்டூடெண்ட் ஏழை பேரண்டோட டிசிஷனா இருக்கு. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, ஹிஸ்டாரிக் இன்சிடென்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ஸ்பேரோவை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்